நான் கார் வாங்கினேன் சார். கடன் வாங்கி வாங்கி அப்பாட்ட அழுது தவிச்சு தலைகீழ நின்று கார் வாங்கினேன் சார். நான் பாட்டு போய்கிட்டு இருந்தேன் சார். பண்ணி அடிபட்டுச்சு சார். சார் காரை விற்கிறது பெருசு இல்லை, தரமாட்ட ரேட்டு கேட்குறாங்க. என்ன சார் செய்ய? புலம்பாதீங்க, கவலைப்படாதீங்க. பண்ணி தானே அடிபட்டுச்சு. ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. விருத்தாச்சலத்துக்கு பக்கத்தில் ஸ்ரீமுஷ்ணம். பூவராக சுவாமி அப்படின்னு அவருக்கு பேர். பூமியில் இயற்கையாக தோன்றக்கூடியவர். வராகச்சேத்திரம் அப்படின்னு பேர். வராகம் அப்படின்னா பன்றின்னு அர்த்தம். சார், மனிதனுக்கும் பன்றிக்கும் தொடர்பு உண்டா அப்படின்னா, பூமியில் இருக்கக்கூடிய அரிய பெரிய விஷயங்களை வெளியில் தோண்டி கொண்டு வரணும்னா பன்றி தான். பன்றினா இந்த நம்ம பூமியில் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கிட்டனா பூவராக சாமியோடைய அருளால் தான். ஏன்னா பூமி புதை கொண்டு இருக்கிறப்ப எடுத்து கொண்டு வந்தவன் அவன். அந்த பூவராகனை போய் பார்த்தோம்னா, பன்றியினால் அடித்த வாகனம் ஓட்டுறவங்க கவனமாக இருந்துக்குங்க. நாய் அடிக்கக்கூடாது, பாம்பு அடிக்கக்கூடாது, குரங்கு அடிக்கக்கூடாது, பன்னி அடிக்கக்கூடாது, மனுஷனையும் அடிக்கக்கூடாது. இந்த 5ம் பஞ்சமகா கோத்திரம். கொலை பண்ணதை விட கொடுமையானது நடந்துருச்சு அப்படின்னா மனிதனை அடிக்கிறதுக்கு விதிவிலக்கு கிடையாது, ஜெயிலுக்கு தான் போகணும், வேறு வழியே கிடையாது. இந்த 4 நடந்துருச்சு. என்ன சார் செய்யலாம்? விற்க வேண்டியதில்லை காரை. நேராக பூவராகன்ட்ட போய் இனிமேல் கவனமாக ஓட்டுவேன், இனிமே நான் இத்தனோண்டு தான் போட்டு ஓட்டுனீங்க விவாதம்லாம் வைக்கக்கூடாது, இனிமே நான் கவனமாக இருப்பேன்னு சத்தியவாக்கு கொடுத்து அங்கே இருக்க பட்டாச்சாரியிட்ட பூச்சை போட்டிங்கன்னா காரை விற்க வேண்டியதில்லை. மாறாக கார் யோகமாக மாறக்கூடிய அதி அற்புதமான ஆளுகம். அதனால ஸ்ரீ முஷ்ணம். முஷ்ணம்னா வராகம். முஷ்ணம்னா என்ன தெரியுமா? முட்டி தள்ளியதை நீக்கக்கூடியவன் அர்த்தம். அது ஸோ பன்றி வித்துருச்சுன்னு காரை விற்று ஏஜென்ட் சம்பாதிச்சுட்டு போகிறத தவிர்த்து உங்கள் அன்பான காரை, அதிர்ஷ்டமான காரை மாத்திரமா ஸ்ரீமுஷ்ணம் போங்க.